ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐசிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஐடிஐன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிகிரி வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். 10th ஐடிஐ மட்டும்தான் எலிஜிபிள் ஆல்மோஸ்ட் வருவீங்க. ஸோ வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 792 போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுல வந்து எல்லாமே ஒரே போஸ்டான்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுல வந்து டிஃப்ரெண்டா கேஸ்ட் படி பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம போக போக பார்க்கலாம். சேலரி பாத்தீங்க அப்படின்னா 6000 இருந்து 7000. ஜாப் லொகேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா. அப்ளை மோட் வந்து ஆன்லைன் தான். ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 9 வகையான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிஸ்ட், ஆல்மோஸ்ட் இதுல எல்லாத்துக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான் வரும். அந்த ஐடிஐ வரும்போது வந்து உங்களோட சேலரி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி உங்களோட வந்து ட்ரைனிங்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஃப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 200 பேர் எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐ பார்த்தீங்க அப்படின்னா 582 பேர். இந்த இஎக்ஸ்ன்னு போட்டிருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து 6000, எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐ பார்த்தீங்கன்னா 7000 கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 15லேருந்து 24க்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட். நீங்கள் வந்து மார்க் அடிப்படையில் வந்து கூட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இது நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் கேட்கறாங்க. நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது யாராருக்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, உமன் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இதை தவிர்த்து நீங்க அந்த கேஸ்ட் ரிலேட்டட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க 100 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டைரக்டா வந்து அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அங்க பார்த்த மாதிரி தான் ஓப்பனிங் டேட், அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா 26/10/2021 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி சொன்னேன்ல. ஸோ இதுல வந்து கேஸ்ட் படி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்ரிசர்வ்டு பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஓபிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடில இந்த மாதிரி கேஸ்ட் வரியா வந்து அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து பிரிக்கிறாங்க, இடஒதுக்கீடு பண்றாங்க. ஸோ இதுல நீங்க என்ன கேஸ்ட்ல வரீங்களோ, உங்களுக்கு ஏதாவது நல்ல ஃபிட்டர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இல்ல நான் வந்து பெயிண்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், இல்ல நான் வெல்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தனியான வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்காது. இதை நீங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பாத்தாலஜி, அதுக்கடுத்து வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்மியான பேர் தான் எடுக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க இதுல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி, டிப்ளமோ நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து நாட் எம்ப்ளாய்மெண்ட்ன்ற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டயபிலிட்டிஸ் அப்படின்னா ஊனமுற்றோர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்னெல்லாம் பாத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ ஃபிட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஓஎல், எல்வி, ஹெச்ஹெச், பிஎல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ஓஎல்னா 1 லெக், ஸோ பிஎல்னா வந்து போத் லெக்ஸ், அதாவது வந்து ஒரு கால் இல்லாதவங்க, ஸோ 2 காலுமே இல்லாதவங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க அப்ளை பண்றது வந்து எதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே உண்டான வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கடுத்து அதோட பிளைண்ட்லெஸ்னா என்ன, அதாவது வந்து இதுக்கு உண்டான வந்து 1 லெக்னா அது வந்து எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நார்மலான அதாவது வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 15லேருந்து 24க்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஏஜ் ரிலாக்சபிள் சொல்றாங்க. 3 இயர்ஸ் ஆஃப் ஓபிசி, அதாவது வந்து நீங்க ஓபிசில வந்து 24ல இருந்து +3 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா 24+3 27க்குள்ள இருக்கலாம். இப்போ 5 இயர்ஸ் அப்படின்னா 29 வந்துருவாங்க. யார் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி அந்த மாதிரி வந்துருவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து 29 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐ நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர் மட்டும் தான் ட்ரைனிங் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா ஃபிட்டரு, எலக்ட்ரிஷியனு, மெக்கானிஸ்ட் இவங்களுக்குலாம் பார்த்தா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து மோர் தென் 1.3 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்பெண்டர், பெயிண்டர், ஃபிட்டர் இவங்களுக்கு எல்லாமே வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமே டைரக்டா வந்து அவங்களோட ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டைஃபன் தான். நீங்க ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து சேலரி கூடிரும். ஏன்னா கவர்மெண்ட் பொறுத்தவரை ட்ரைனிங் பீரியட்ல வந்து ரொம்ப லோவா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து ஹை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது ஆன்லைன்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றது வந்து பெரிய வித்தெல்லாம் கிடையாது. உங்க நேமு, உங்க டீட்டெயில்ஸ், மார்க் ஷீட், சர்டிபிகேட்ஸ் இதுதான் அப்லோட் பண்ண போறோம். ஸோ இதை தவிர்த்து ஃபைனலா வந்து அமௌண்ட் பே பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி நம்மகிட்ட வேற எதுவும் கேட்க போறது கிடையாது. ஸோ இன்கேஸ் அதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்கேஸ் ஈச் அண்ட் எவ்ரி டவுட்டா இருந்தாலும் லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 26/10/2021. ஏன்னா அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மெரிட் லிஸ்ட்ல எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. சாரி, எக்ஸாம் வச்சு எடுக்க கிடையாது, மார்க் அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து 1-2 தடவை தான் வரும். இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா 10th முடிச்சிருப்பீங்க, நீங்க ஃப்ரெஷரா கூட அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா வேலை வாய்ப்பு வந்து எக்கச்சக்கமா கிடக்கு, நம்ம தான் தேடுறது கிடையாது. ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற ஜாப் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும்.